ப்ரெஷர் குக்கரில் கார்ன் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு தண்ணி சேர்த்து 4லேருந்து 5 விசில் வேக வச்சு தனியாக உரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. 4 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 1/4 ஸ்பூன் மிளகை நல்ல கொரகொரப்பாக தட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பவுலில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா பீட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பேனில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்து மெல்ட் ஆனதும் இடிச்சு வச்சிருக்கிற இஞ்சி, பூண்டு, மிளகு, ஒரு பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு வேக வச்சிருக்கிற கார்னையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா தாராளமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே நம்ம கரைச்சி வச்சிருக்கிற ராகி மாவையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ராகி மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது ஸ்டவ் ஃபுல் சிம் ஃப்ளேம்ல வச்சு கைவிடாம மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்படி இல்லைன்னா லம்ஸ் ஃபார்ம் ஆயிடும். நல்லா கொஞ்சம் கெட்டியாகி வர ஆரம்பிக்கும் போது பீட் பண்ணி வச்சிருக்கிற எக்கையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஓரளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நறுக்கின கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கோங்க. ராகி மாவு வச்சு வெறும் களி கஞ்சின்னு மட்டும் கிண்டி சாப்பிடாம இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணி பாருங்க. கொளுத்துற வெயிலுக்கு உடம்ப கூலா வச்சுக்கலாம். கடைசியா கொஞ்சமா ஸ்ப்ரிங் ஆனியன் பெப்பர் தூவிட்டு சர்வ் பண்ணிக்கோங்க. ரெசிபியை மறக்காம சேவ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க.